ஹலோ கைஸ், இன்றைக்கி நான் டாப் 3ல் இருக்க சூப்பர் மார்க்கெட் கேம்ஸ் தான், அதுவும் மொபைல் அவைலபிளாக இருக்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டப்புன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மட்டும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் தட்டி விட்டுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்பர் 3 பார்த்தீங்கன்னா இந்த ஐடியல் சூப்பர் மார்க்கெட் டைக்கன் தான். இது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து டாப் 2 பார்த்தீங்கன்னா நம்மளோட மேனேஜர் ரெண்டல் ஸ்டோர் தான். இதை நான் விளையாடி பார்த்தா என் ஃபோனில் ஏறவே மாட்டேங்குது. ஸோ இது லோ அண்ட் டிவைஸ்க்கு செட்டே ஆகாது. டாப் 1ல் பார்த்தீங்கன்னா இந்த கேம் தான். இந்த கேம் நாம் வந்து ஒரு கேம் ப்ளேயும் பண்ண போகிறோம். ஸோ கேம் ப்ளேக்கு வாங்க பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டுட்டோரியல் கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ டுட்டோரியல் கற்றுட்டு அதுக்கப்புறமா கேம்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே, சுற்றி பார்க்க சொல்கிறாங்க. ஓகே, மூவ் அரவுண்ட் வித் லெஃப்ட் வச்சு. ஸோ ஈஸியான டுட்டோரியல் தான், கேமும் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு பார்ட் 1 வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்கள் இப்போ போனது யாருங்க? ஸோ பார்த்துருப்பீங்க, ஸ்குவிட் கேம் ட்ரெஸ் மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் இந்த கேமில் இருக்காங்க. ஸோ நான் ஷாப்பிங் இதை பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த குப்பை தொட்டியில் போடலாம். ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு பேர் மாற்ற முடியாது, இதுதான் ஒரு விஷயம். ஸோ ப்ரைஸ் செட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ப்ரைஸும் செட் பண்ணுவோம். ஸோ இது இந்த ரொம்ப பெருசாலாம் இந்த கேம் பிளே எடுத்துகிட்டு போக தேவையில்ல. ஸோ ஒரு ஷார்ட்டாக ஸ்வீட்டாக முடிச்சிடலாம். நான் சீக்கிரமாக முடிக்கிறது தான் பார்க்குறேன். அடுத்த ஹாரர் கேம் உங்களுக்காக வெயிட்டிங்கில் வேறு இருக்குது. ஸோ அதுக்காக எடிட்டிங் பண்ணுறது தான். ப்ரோ வாரத்தில் ஒரு வீடியோ தான் போடுறீங்க. நான் ஒரு 1 வீக்ஸ்னு சொல்ல முடியாது, ஒரு 3 மந்த்ஸாக வரல. அதுக்கு ஏன் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா டைம் கிடைக்கலைங்க. டைம் கிடச்சிருந்தா நான் வராமல் இருந்திருப்பேனா? ஸோ டைம் கிடச்சி இப்போ டைமெல்லாம் இருக்குது. கொஞ்சம் எக்ஸாம் மட்டும் இருக்குது. எக்ஸாம் முடித்த உடனே ஃப்ரீ ஆகிடுவேன். டிசம்பர் மந்த்து ஃப்ரீ ஃபயர் பார்த்துக்கலாம். ஸோ நான் வேறு பூயா பாஸ் வேறு கொடுத்துருக்கேன். எலைட் பாஸ் விடுறாங்கன்றாங்க. எங்கே தான் விடுறாங்கன்னே தெரில. ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு பில்லு போட்டு கொடுக்கும். ஈஸியாக தாங்க இருக்குது. ஓ ஓகே, செம்ம ஈஸி கேமு. இந்த மாதிரிலாம் கேம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஈஸியாக சேஞ்செல்லாம் கொடுத்துட்டு போயிடலாம். 3 ரூபா எடுத்து கொடுத்துடணும். 24 20 1 2 3 4. ஓகே, கேம் ரொம்ப ஈஸி தான், கான்செப்ட் புரிஞ்சிட்டோம். ஆப்பிள் அதுக்குள்ளே காலி ஆயிடுச்சுங்க. 30 பொருள் வாங்கினது 6 ரூபாய்க்கு, ஆனால் சேஞ்சு மட்டும் 13 ரூபாய்க்கு வாங்குறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இல்லையா? ஆப்பிள் காலி ஆயிடுச்சுங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தான் அவனுங்க டுட்டோரியலை கற்றுக் கொடுக்குறானுங்க. எந்த மாதிரி பேக் கேம்னு பார்த்துக்கோங்க. காலி ஆகிறதுக்கு முன்னாடியெல்லாம் பொருள் வாங்கக்கூடாதுன்னு யாராச்சும் சொல்லியிருக்காங்களா என்ன? பொருள் வச்சா அடுத்த செகண்ட் ஆளுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆரஞ்சு வந்துச்சு, இதையும் வச்சு விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி கை வச்சிடக்கூடாது. பொருள் வந்து கை வச்சிடாத. ப்ரைஸ் மட்டும் செட் பண்ணிடுறேன். ப்ரைஸ் ரொம்ப கீழே. கை வச்சுட்டான்டா. கை வைக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். கை வச்சுட்டான் பையன். இதுலேயும் கை வச்சிடக்கூடாது. அதுக்கு முன்னாடியே ப்ரைஸ் செட் பண்ணிடணும். சீக்கிரம். ஐயோ ரொம்ப ப்ரைஸ் செட் பண்ணுறேனே. ஓகே, ஓரளவுக்கு மீடியமாக வச்சுட்டேன். ஓகே, இது மேலே கை வைப்பாங்க. ஒரு ஆப்பிள். இந்த கேமில் கார்டெல்லாம் இருக்கா? ஸோ நல்ல விஷயந்தான், கார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. பொருள் வாங்கினது 1 ரூபாய்க்கு இவ்வளோலாம் சேஞ்செல்லாம் கொடுக்கணும்னு இருக்கா என்ன கேமில்? இவங்க தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு எம்ப்ளாயை வச்சிட வேண்டிதான். என்னாச்சுடா, லெவல் 2 போயிட்டேனா? ஓகே, டிப் ஜார் கலெக்ட் பண்ணலாம். டிப் ஜார் காசு வாங்கணும். டிப்ஸு போடுவாங்களா நம்மளுக்கு? ஸோ இந்த கேமில் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு இது பண்ணியிருக்காங்க. 1 ரூபாய்க்கெல்லாம் கார்டு கொடுத்தீங்க நீங்கள். 1 ரூபாயில் $1. வெளிநாட்டு காசுப்படி 87. ஒரு ஆப்பிள் 87 ருபீஸ் வருமா? 87 ருபீஸ் ஒரு ஆப்பிள்.
பேசாமல் நானும் வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சிடலாமான்னு பார்க்குறேன். என்னாச்சு இந்த நான் லைசன்ஸ் வாங்குற சொல்லி காட்டுது. லைசன்ஸ் வாங்கிடும். 20 ரூபா லைசன்ஸ். இன்னும் நிறைய லைசன்ஸ் இருக்குது. ரொம்ப நேரம் கழித்து திருப்பி நம்ம வந்தாச்சு. ஸோ மேலே பார்த்துருப்பீங்க 10வது லெவல் போயாச்சு. காசும் நிறைய வந்துச்சு. ஸோ அதனால் ஒரு ரேக் ஆர்டர் பண்ணலாம். என்கிட்ட ரேக்கும் இல்லை. அதாமல் இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் இருக்குது. எம்ப்ளாயை செட் பண்ணணும். எம்ப்ளாயும் இந்த லெவலில் தான் இருக்கான். ஸோ அவனையும் செட்டப் பண்ணிடலாம். எம்ப்ளாய் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. ஸோ ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டோம், ரேக் வாங்கிட்டோம். ஃப்ரிட்ஜு நம்மளுக்கு பாலெல்லாம் வைக்கிறது தேவை. ஸோ அதனால தான் அந்த பொருளை வாங்கினேன். ஆனால் இதுவரையும் அதுக்கான லைசன்ஸை வாங்கலை. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. லைசன்ஸை நான் வாங்கலைன்னு சொல்லி வாங்கிடலாம் கூடிய சீக்கிரம். இங்கே பார்த்தீங்கன்னா பொருள் வரலைன்னு. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். இது உங்களுக்காக ரொம்ப கட் பண்ணி காட்ட வேண்டியதாக இருக்குது. நான் இப்போ லெவல் 11 வரை போயிட்டேன். ஸோ என்ன பண்ணுறது? எப்படிடா ப்ளேஸ் பண்ணுறது? ஓப்பன் காட்டுனா ப்ளேஸ் ஆகிடுமா? ஏன் இது செட் ஆகலை? இந்த பக்கம் வச்சிடலாம். குப்பை இருக்கிறதுனாலையோ கிட்ட ஒட்டி வச்சுட்டு அப்புறம் இந்த பொருளை கொஞ்சம் அந்த பக்கம் நவுத்திடலாம். நவுத்தலாமா? கொஞ்சம் இப்போ காட்டுச்சே எங்கே? ஓகே. குப்பை இருக்கிறதுனால காட்ட மாட்டேங்குது. இந்த குப்பையை வச்சு ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதை காட்டுறவங்களுக்கு அந்த பச்சை கலர் குப்பை தொட்டி இருக்குல்ல, அதுக்குள்ளே போட்டால் நம்மளுக்கு 0.0 கிடைக்கும். $1. 10ன்னு சொல்ல மாட்டாங்க, 1 தான் சொல்லுவாங்க. என்னன்னே தெரில எனக்கு. ஸோ அதனால் அங்கே போய் வேலை பார்க்கலான்னு நான் நினச்சிட்டு சுற்றிட்டுருக்கேன். அங்கேயே வேலை பார்த்தா கூட நல்ல காசு சம்பாதிக்கலாம் போல், இந்த இந்தியாவில் வேலை பார்க்குறத விட. ஸோ ரேக்கெலாம் வாங்கியாச்சு. இந்த கடையும் பெருசு பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில் எம்ப்ளாயை செட் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.